ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NSR குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான தலன்னு கேசரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் முந்திரி பருப்போடு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் வறுபட்டுருச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை சைடில் வச்சுக்கலாம். இதே கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையும் நெய்யோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்க போகிறோம். அதே சமயத்தில் பக்கத்துலேயே இன்னொரு பேனில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட கேசரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ரவையும் வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ரவையில் இந்த தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தீயை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தண்ணி எல்லாத்தையும் ரவை உறிஞ்சி நல்லா குக் ஆகிடும். தண்ணி வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நான் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கரெக்டான ஒரு ஸ்வீட்டில் சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த 1.25 கப் அளவு சர்க்கரை. இப்போ வந்து ரவையோடவே சேர்த்து இந்த சர்க்கரையும் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு சர்க்கரையும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனும் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இன்னும் கூட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு ஃபுட் கலர் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அது எதுவுமே சேர்க்கல. இது எதுவுமே சேர்க்காமையே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. லுக்கும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் NSR குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.